பவானி சாகர் அணையிலிருந்து தற்பொழுது நீர்மட்டம் 101 கன அடியானது எட்டியுள்ளது. அணை நீர்த்தேக்க பகுதியில் கடல் போல காட்சியளிக்கிறது. அணை நீர்மட்டம் உயர்ந்து அதன் காரணமாக கரையோர பகுதியில் பயிரிட்டுள்ள வாழை மரங்கள் நீரில் மூழ்கியதால் தற்பொழுது வாழை மரங்களில் இருந்து வாழைத்தார்களை வெட்டி எடுக்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இன்று பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள ஒத்தப்பனை மரக்காடு என்ற இடத்தில் நீர் தேங்கியுள்ள நிலையில் வாழை மரங்களில் இருந்து வாழைத்தார்களை வெட்டி எடுப்பதற்காக அப்பகுதி கிராம மக்கள் மணிகண்டன், வடவள்ளி பகுதியை சார்ந்த சுரேஷ், சத்தியமங்கலம் காட்டூர் பகுதியை சார்ந்த சக்தி ஆகிய 3 பேர் பரிசலில் சென்று வாழைத்தார்களை வெட்டி எடுத்துக்கொண்டு பரிசலில் இயக்கியபடி கரட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக காற்று வீசியது காரணமாக நிலை தடுமாறி பரிசலில் கவிழ்ந்து 3 பேரும் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். இதில் சக்தி நீச்சல் அடித்து கரைக்கு வந்து உயிர் தப்பியுள்ளார். மணிகண்டன், சுரேஷ் இருவரும் அணையின் நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த மீனவர்கள் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சுரேஷ் உடல் மட்டும் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது. மணிகண்டன் உடலை தேடி வருகின்றனர். பவானிசாகர் போலீசார் தற்பொழுது வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.